யாருக்கு வந்து ஓட்டு போடுவீங்க? விஜய் அண்ணா வராரு, நாம் தமிழர் இருக்காங்க, ஏடிஎம்கே, திமுக. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அவரோட கட்சி பேர் 6ல வந்து யாருக்கு ஓட்டு போடலாம் உங்களுக்கு? கண்டிப்பா விஜய் அண்ணாக்கு தான். விஜய் அண்ணா தான் ஓட்டு போடலாம். கண்டிப்பா. நான் அவரோட பிக் ஃபேன் சின்னதுல இருந்து. பிக் ஃபேன். சீமான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து நாம் தமிழர் ஓட்டு போடுவீங்களா? அவருக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் போடலான்னு இருந்தேன். ஆனா இப்போ விஜய் அண்ணா வந்தோடனே அவருக்கு. விஜய்க்கு போடுவேன். விஜய் எல்லாரும் விஜய் விஜய்ன்னு சொல்றாங்க. விஜய் என்னதான் பண்ணிருக்கா உங்களுக்கு? பண்ணுவாருன்ற நம்பிக்கை தான். பண்ணுவார். புதுசா ஒருத்தரை கொண்டு வரலாம், அவர் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையில தான் போடுறீங்க. அப்ப என்ன கோரிக்கை வைக்கிறீங்க தளபதி கிட்ட இருந்து? இந்த ஒரு ஆட்சி பண்ணாதது தளபதி பண்ணாருன்னா என்ன ஒரு கோரிக்கை? ஏன்னா பெட்டரா கொண்டு வருவாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனா கொண்டு வருவாரு. போட்டு போட்டாங்க. இல்ல ப்ரோ, போய் டிஎம்கே தான் போடும் ப்ரோ. எப்பவுமே டிஎம்கே தான் ப்ரோ. அப்போ தளபதி தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் அவரோட கொள்கை என்ன, அவர் என்ன மாதிரி எதை நோக்கி வராரு, அதுக்கப்புறம் போடுவோம். நான் தளபதி ஃபேன் தான். பட் ஆனா அவர் வந்து என்ன அறிவிக்கிறா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா. ஆமா ஆமா, எல்லாரும் புது மாற்றத்தை விரும்புறோம். பட் அவர் எப்படி வராரு தெரியாதுல்ல, என்ன கொள்கை, அவரோட லட்சியம் என்னன்னு தெரியாது. ஆனா நல்லது நிறைய பண்ணிட்டு இருக்க, புக்ஸ் கொடுக்குறாரு, படிக்கிற பசங்களுக்கு சைக்கிள். இது வந்து அரசியலுக்கு வரதுக்காக பண்றாரு. ஏதாவது உண்மை 15 வருஷமா அதான் பண்றாரு. அரசியலுக்கு வந்துட்டாரு, வரதுக்காக பண்ணிட்டு இருந்தாரு. ரஜினி வரனாரு வரல. பட் அவங்களாம் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் நேரம் அறிவிச்சிட்டாரு. பட் அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன அவரோட கொள்கைனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விஜயகாந்த் ஐயா போல தளபதியும் இறங்குவாரு, ஃபாலோ பண்ணிட்டு இறங்குவாரு. இறங்கினா நல்லது தானே. கண்டிப்பா கன்ஃபார்ம். ஒருத்தர் வேணும் தான் விரும்புறோம். யாரும் நல்லது செய்ய தானே வராங்க, நல்லது ஏத்துக்குவோம். விஜயகாந்த் ஐயா புரிஞ்சுனாங்க. அதே போல இவர் செஞ்சது இல்ல, அவர் ஆரம்பத்துல செய்யறாரு, கொஞ்சமா புரிஞ்ச 2 வருஷம் கேப் கொடுக்குறாருல, அதுல ஓரளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கி கரெக்டா வந்துருவாரு. வரக்கூடாதுன்னு ட்ரை பண்றது. யாரோட ஓட்டு வந்து குறையும் விஜய் வந்தா? விஜய் வந்தால் எல்லாரும் ஓட்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விஜய் ஒரு 90%, 95% விஜய் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது இளைஞர் கையில் வந்து ஒரு ஆட்சியை கொடுத்தா ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது பண்ணலாம், நல்லது பண்ணலாம். ஒரு அதாவது இருக்கிறவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துறதை விட புதுசாக விஜய், சீமான் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா ஒரு நல்லது நடக்கலாம். விஜய் நடிச்ச படத்துல பிடிச்ச டைலாக் என்ன சொல்லுங்க? அரசியலுக்கு சம்பந்தப்பட்டதா? நானும் ஓரளவுக்கு முக்கால்வாசி விஜய் ரசிகர் தான். விஜய் சாருக்கே சொல்றேன், கப்பு முக்கியம் பிகிலே. விஜய் அவரு எலெக்ஷன் வந்தாலே எனக்கு சந்தோஷம் தான். ஆமா. விஜய் நடிச்ச படத்துல பிடிச்ச டைலாக் என்ன சொல்லுங்க? டைலாக்கா? ஐ எம் வெயிட்டிங். சரி, ஓகே. இப்போ சீமான் வந்து ஆட்சிக்கு வர சொல்லிட்டு நம்மளாம் போராட்டி வராரு. சீமானும் விஜயும் கூட்டணி வச்சா 24 வந்து சிஎம் ஆவாங்களா? ஆவாங்களா? அதே மாதிரி சீமான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டு ஆளும் ஒரு கருத்து வச்சிருக்காரு. இது சரியா தவறா? கரெக்ட் தானா? ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி இவங்க எல்லாம் வந்து வெளி ஸ்டேட்ல வந்தவங்க. எம்ஜிஆர் வந்து கேரளாவும், ஜெயலலிதா வந்து கர்நாடகா, இப்ப இருக்கிற கலைஞர் ஃபேமிலி வந்து ஆந்திரா வந்து வந்தவங்க சொல்லியிருக்காரு. இது உண்மைதான், உண்மையும் கூட நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. இது வந்து சரியா? அவர் தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளுநர் சொல்றதுக்கு சரியா? எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்ல. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் ஆண்டாதான் கேட்கிற கஷ்டம் புரியும். அவங்க வெளியிருந்து வந்தவங்க இந்த மக்களோட ஃபீலிங் புரியல. அவங்க வந்து சொத்து தான் சேர்க்கறாங்க, இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல, கட்சி வச்சு வரும் அவங்க சொத்து சம்பாதிக்க சொல்றாங்க. அப்படி சொல்ல வரல, எல்லாருமே வந்து ட்ரை பண்ண எல்லாராலும் முடியும்ன்ற அதுதான். சோ அவர் வந்தாலும் ஏத்துக்க வேண்டியதுதான். அரசியலுக்கு வர்றதால தமிழ்நாட்டுல என்ன தாக்கம் ஏற்படும்? அவர் நடிச்ச பிடிச்ச டைலாக் என்ன சொல்லுங்க? தெரி பேபி. ஓகே. அவர் வந்தா என்ன தமிழ்நாடு என்ன டெவலப் ஆகும் விஜய் வந்தா? ஆக்சுவலி அவர் ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து அவர் நிறைய பார்த்திருக்காரு. இப்ப லைக் பீப்புள்ஸுக்கு என்ன வேணும் அது மாதிரி எல்லாம் நல்லா தெரியும். பிளஸ் அவர் நல்லதான் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, தேங்க்யூ.